சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட மூவி வந்து இப்போ பயங்கர சக்ஸஸாக போயிட்டு இருக்கு. எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனில் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து வித்தியாசமாக போயிட்டு இருக்கு. ஒன்றுமே புரியல. என் பையெல்லாம் ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சானா ஒன்றுமே புரியாது. படப்படப்படான்னு நிறைய டெக்ஸ்ட் அனுப்புவான். ஒரு 5-6 பேர் கும்பல் இருந்தால் கூட இந்த கும்பல் அவங்க 2 பேர் என்ன ஏதாவது கமிட்டடா, அவங்க 2 பேர் இப்படி அப்படிலாம் நமக்கு தோணும். இன்னும் அப்படிலாம் கண்டுபிடிக்கலாம். இப்போலாம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியும். என் பசங்கள்லாம் 10 பேர் 15 பேர் ஒன்றா வருவாங்க. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறோம்ல, அது வந்து இனிமேல்ட்டு எவ்வளோ நாள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் விட்டு கொடுத்து போகிறதும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆனால் உங்கள் லவ் ஸ்டோரி பயங்கர பியூட்டிஃபுல் மேம். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு மனுஷனை தெரியும் நமக்கு. ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்மளோட லைஃப் பார்ட்னர் ஆகுறதுங்கிறது இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் தாண்டி இட்ஸ் அ கம்ஃபர்ட். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த வரைக்கும் இந்த லவ்ன்றது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தது. ஆனால் கல்யாணம் பண்ணுறப்போ அந்த காதல்ன்ற ஒன்று மலரணுன்ற போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்குள்ள. ஸோ எங்களுக்கு என்னென்னா, எங்களுக்கு கல்யாணம் பண்ணும்பொழுதே 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பை த டைம் வி மேரிட், நவ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் 20 years, ஸோ இட்ஸ் நவ் 30 years ஆஃப் ஜேர்னி. நான் அப்போ தான் சொல்லுவேன், இதே இந்த மாதிரிலாம் பொண்ணெல்லாம் உனக்கு கிடைக்காதுடா, அது இன்றைக்கி நான் பண்ணிட்டேன் நாளைக்கு நீ பண்ணுறியா தான் கேட்கும், அதுக்கேற்ற மாதிரி உன்னை தயார்படுத்திக்கும் அப்படின்னு தான் நான் பசங்கிட்டே சொல்லுவேன். சீக்கிரமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த ஜென்ரேஷன்ஸ். ஸோ அதை பற்றி என்ன மேம் நினைக்கிறீங்க? இந்த டிவோர்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அதுவும் கல்யாணம் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பில் மட்டும்தான் இருக்குது. இதே இந்த டிவோர்ஸ் வந்து இப்போது மேபி அம்மா அப்பா கிட்டலாம் வந்துச்சுன்னா அது இப்போ யோசிச்சு பாருங்கள், எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் செட்டே ஆகாது, நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, எனக்கு ஒன்று பிடிக்கும், அதை நீ செய்ய மாட்டேங்கிற அந்த ஒரு கட்டாயம் வந்து எல்லாருக்கும் இருக்குது. எனக்கு நீ இப்படி தான் இருக்கணும், ஆனால் நீ இப்படி இல்லை அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டையுமே அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்மளால் நம்ம பிளட் ரிலேஷன் நம்ம அம்மா அப்பா மாதிரியே நம்மளால் இருக்கவே முடியாது. எப்பவுமே ஒன்று சொல்லுவேன், இந்த தெரியாத பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிறத விட தெரிஞ்ச பேய் கூட இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி தான். அதாவது சில இடத்துல நான் சொல்லி நீ சொன்னல இதுக்காக செய்ய மாட்டேன்றவரெல்லாமும் பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்டும் அதில் ஒன் ஆஃப் இதான். சம்டைம்ஸ் நீ சொன்னல இதுக்கே நான் தலைகீழாக பண்ணுவேன்னு கூட சொல்லுவார். அவர் சம்டைம்ஸ் ஓப்பனாக சொல்லுவார், இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்வாரு. ஓகே, எனக்கு எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னு. சம்டைம்ஸ் என் ஹஸ்பண்டே ஏதாவது கிளம்புறப்போ டக்குன்னு ஸ்பூனை போட்டு ஊட்டிக்கிட்டே போவோம், ஷூ போட்டவே போனோம். இதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் ஒரு ஒய்ஃபோ ஒரு லவ்வரோ ஒரு ஹஸ்பண்டுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் பண்ணுவாங்களா, அந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்ப்பாங்களான்னு பார்த்தா இட்ஸ் a big question mark. நம்ம யார் மனசையும் தெரியாமல் எப்படியாவது ஏதோ ஒரு இடத்துல எல்லாரும் புண்படுத்துவோம். ஆனால் தெரிஞ்சு யார் மனதையும் புண்படுத்தாமல் நமக்கு பிடித்ததை செஞ்சு அடுத்தவங்களுக்கு உதவியா இல்லைனாலும் உபகாரமா இல்லாமல் போயிட்டாலே போதும். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து we have actor சௌந்தர்யா பிரியன் with us. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நிகிதா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட மூவி வந்து இப்போ பயங்கர சக்ஸஸாக போயிட்டு இருக்கு. எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் அதோட ஆடியன்ஸ் ஸ்பேன் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. எஸ், ஒரு விமனாக நீங்கள் வந்துட்டு ஒரு மாம், ஒரு வைஃப் அண்ட் யூஆர் அன் ஆக்ட்ரஸ், யூ ஒர்க் அ லாட். ஸோ வாட் இஸ் ஹோம் டு யூ? வாட் மேக்ஸ் யூ யூஆர் அட் ஹோம் அப்படிங்கிறது? ஐ வாண்ட் டு டூ ஆல் ஒர்க் பை மை செல்ஃப். தட் இஸ் ஹோம் டு மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை செல்ஃப்னா எனக்கு எல்லாத்தையும் நானே ஆர்கனைஸ் பண்ணி நானே வந்து நீ இந்த வேலை பண்ணு அந்த பண்ணுன்னு ஸ்ப்ளிட்டாக நான் தான் எப்பவுமே எங்கள் வீட்டில் கொடுப்பேன். இப்போ ஒரு டைரக்டர்னா நீங்கள் இந்த கேமரா டீம்னா இங்கே அங்கே ஒர்க்கை பிரித்து கொடுக்குற மாதிரி இந்த வீட்டில் வந்து நாங்களே தான் எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம். அதில் வந்து நீ இந்த ஒர்க்கை பண்ணு, நீ இந்த ஒர்க் பண்ணுன்னு நான் தான் எப்பவுமே ஆக்சுவலி இந்த வீட்டில் வந்து பிரித்து கொடுப்பேன். ஸோ ஆஸ் அ விமன் வெளியில் போய் வேலை செய்யலாம், ஆஸ் அ விமன் வீட்டில் வேலை செய்யலாம். ஆனால் வெளியிலையும் போயிட்டு வந்து வீடு மேனேஜ் பண்ணுறது இட் இஸ் அப்சல்யூட்லி வெரி டிஃபிகல்ட். எனக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்து இப்போது 2-3 வருஷமாக நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னால் அந்த டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியல. இப்போ சில நேரங்களில் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒருத்தவங்க டாக்டராக இருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க அப்படின்னா காலையில் இந்த டகன்னு வேலை முடிச்சுட்டு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அப்படியே அள்ளி முடிஞ்சு கொண்டே போயிட்டு போகிற வழியிலே ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகிற வழியிலே சாப்பிட்டுட்டு என்னால் பண்ணலாம். நம்மளால் அதை பண்ண முடியாது. பிகாஸ் இந்த ஃபீல்டில் இருக்கும் பொழுது என்னோட க்ரூமிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். யூனோ மை
ஸ்லீப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் என்னோட ஃபேஸ் எவ்ரி திங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஏதோ ஒன்று நம்ம அள்ள முடிஞ்சிட்டு போக முடியாது. ஏன்னா ஃபேஸ் அங்கே வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது இப்போ எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் ஓகே, எங்கள் வீட்டில் எல்லாமே நாங்கள் ஆர்கனைஸ்டாக என்ன சொல்லுவேன். நான் இந்த 4 நாள் எனக்கு கண்டினியூஸாக ஷூட் இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன் பசங்கக்கிட்ட, நீ இந்த வேலை நீ இன்னும் செய்யணும், இந்த வேலை நீ சமையல் பண்ணிவிடு, நீ இந்த இடத்துல நான் சமையல் செஞ்சு வச்சுட்டு நீ க்ளீனிங் பார்த்துக்கோ, நீ இன்னைக்கு இந்த ரூம் எல்லாம் பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணிவிடு, நாளைக்கு நான் ஃபுல் க்ளீனிங் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு ஒன்று பேசிப்போம். ஸோ தட் இஸ் ஐ அரேஞ்ச் ஐ ஆர்கனைஸ் சம்திங் அட் ஹோம் வென்எவர் ஐ கோ ஹோம். அதுவும் எஸ்பெஷலி எனக்கு 4-5 டேஸ் கண்டினியூஸ் ஷூட்ஸாக இருந்தாலோ, சம்டைம்ஸ் எனக்கு இந்த அவுட்டோர் ஷூட்ஸ்லாம் இருந்தால் ஐ அரேஞ்ச் எவ்ரி திங் அட் ஹோம் ப்ராப்பராக. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபீல் சம்டைம்ஸ் கில்ட் அந்த ஃபீல். மேபி சம்டைம்ஸ் நினைப்பேன், ஏன்னா ஆண்களுக்கு அந்த மாதிரி கில்ட் வேணால். எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை, அவரும் சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அவர் எங்கேயாவது 10 நாள் வெளில இருந்தேன், ஐயோ நான் வெளியில் இருந்தேனே, நீங்களாம் ஃபீல் பண்ணீங்களா, ஐயோ நான் அவங்கள அப்போ ஒரு மனுஷனும் அவரும் வந்துட்டு ஐயோ அவங்களுமே ஒரு அவரோட வீட்டில் பசங்களை பார்க்கல இல்லைன்ற டைமில் அவங்களுக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்குமா. அப்போ நானும் சமாம் இருக்கும். ஒரு சில வீட்டில் நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்காது. அங்கே வந்து நம்ம ஏன் கில்ட்டாக ஃபீல் பண்ணி நீ பண்ணக்கூடாதான்னு கேட்கலாம். இங்கே அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாரும் நமக்காக ஹெல்ப் பண்ணுறப்போ என்னைக்காவது ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஐ ஃபீல் ஐயோ வீட்டில் நான் இன்றைக்கி ஏதாவது செய்யலை, யாராவது சமைச்சு கொடுத்தப்ப என் பசங்க வந்து இன்றைக்கி அது நல்லாவே இல்லைம்மா அவங்க பண்ணது, இருந்தாலும் நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவேன், ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது நான் ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணி செஞ்சு வச்சுட்டு போவேன். இல்லைனா நைட்டு வந்து ஏதாவது செஞ்சுட்டு அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடுங்க, எடுத்துகிட்டு போகிறப்போ சூடு பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ டூ அட் ஹோம். ஸோ அண்ட் உங்களை நீங்கள் சொல்கிறப்போ ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட்டிவ் ஃபேமிலி பார்க்குறப்போ அவங்க லவ் ஸ்டோரி பற்றியுமே நாங்கள் பார்த்துருக்கோம், அவங்க ரிலேஷன்ஷிப் பற்றியுமே பார்த்துருக்கோம். இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனில் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து வித்தியாசமாக போயிட்டு இருக்கு. அவங்க நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனோட ஒரு லவ் லாங்குவேஜாக இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நேம்ஸ் கொடுக்குறது, டெர்மினாலஜிஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்றுமே புரியல. என் பையன்லாம் ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சானா ஒன்றுமே புரியாது. படப்படப்படான்னு நிறைய டெக்ஸ்ட் அனுப்புவான். சம்டைம்ஸ் யாருக்கா டெக்ஸ்ட் அனுப்ப காமிடா அப்படின்னுவேன். இப்போ காமிப்பான், கேர்ள்ஸ் யாருக்காவது அனுப்பிச்சது இல்லை பாய்ஸ்க்கு ஒன்றுமே புரியாது. இது எப்படிடா புரியுது, அவர் ரிப்ளை பண்ணுறான்னா அவங்களுக்குள்ளேயே அது ஒரு கோட் லாங்குவேஜ் மாதிரி பேசிக்கிறாங்க. எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம்ஸாக இருக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இன்னொன்று முன்னாடிலாம் ஒரு 2 பேர் பழகிறப்போ இல்லை 4 பேர் ஒரு 5-6 பேர் கும்பல் இருந்தால் கூட இந்த கும்பல் அவங்க 2 பேர் என்ன ஏதாவது கமிட்டடா, அவங்க 2 பேர் எப்படி அப்படிலாம் நமக்கு தோணும். அப்படிலாம் கண்டுபிடிக்கலாம். இப்போலாம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. என் பசங்களாம் 10 பேர் 15 பேர் ஒன்றா வருவாங்க, விளையாடுவானுங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் வராங்க, எதுவுமே கண்டே பிடிக்க முடியாது. they all mingle with each other very coolly and வெரி கேஷுவல் மேனர். அதனால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எனக்கு தெரியல நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஒன் திங் ஐ வுட் ஆல்வேஸ் டெல் இஸ் லைக், இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறோம்ல, அது வந்து இனிமேல்ட்டு எவ்வளோ நாள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் விட்டு கொடுத்து போகிறதும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போலாம் நாங்கள் சேர்ந்து பார்க்குறோம், இல்லைனா இப்போவே நாங்கள் பண்ணிக்கிறோம் தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போன்னு இல்லை, எத்தனை நாள் சேர்ந்து எப்போ வாங்கினாலும் எல்லாரும் கூட சண்டை. நீங்கள் அப்பா அம்மா கூட எதுவுமே எல்லாம் இருந்து பாருங்களேன். ஒரு 10 நாளும் சிரிச்சிட்டே இருப்பீங்களா? 10 நாள்ல 4 நாளாவது உனக்கும் உங்க அம்மாவுக்கு செம்ம சண்டை வரும். ஒரு நாள் திட்டலனா கூட எங்க அம்மாவுக்கு அங்க ஏக்கம் ஆயிடும். அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கு. See, everybody is like that. ஒரு என் பையன் 2 பேர் அண்ணன் தம்பிங்கன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன். எவ்வளோ பேர் விஷயத்தில் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், அண்ணன் தம்பிங்கெல்லாம் சண்டை போட்டுப்பாங்க. சண்டை போடாமல் ஒரு நாள் இருப்பாங்களா? ஆனால் என்னென்னா ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து நம்மளை ஒன்றும் சேர்க்குது. அதாவது இப்போது மாமியார் மருமகளே எடுத்துக்கோங்களேன். எப்போ பாரு மாமியார் மருமகளாம் சண்டை. அம்மாவுக்கும் பொண்ணுக்குமே இவ்வளோ சொல்கிறோம். அப்போ எங்கே இருந்தோ அந்த மாமியார் மருமகளுக்கு எப்படி அட்டாச் ஆகும்? அதுவும் 2 பெண்கள். இட் வில் பி தேர். ஆனால் என்னென்னா நம்ம அம்மாவாக இருக்கும் பொழுது கொஞ்சம் பணிஞ்சு விட்டு போகிறோம். அம்மான்ற போது நாமளே விட்டு கொடுத்து போகிறோம். மாமியார்ன்ற போது விட்டு கொடுக்க போக மாட்டோம். நான் ஏன் போய் பேசணும்னு. மாமியாராக அவங்களுமே அம்மா அந்த மாமியார் அம்மான்னு இருக்கும்போது பெண்களுக்கு அவங்களே அவங்க வயசை பார்க்காம இறங்குறாங்க. ஆனால் மருமகளாக போது நான் ஏன் வயசுக்கு. ஸோ அந்த ஒரு இதில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நான் அதே தான் அவங்ககிட்ட சொல்லுவேன். இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் திட்டினா நான், அவர் திட்டினா நான் வாங்கிக்கிறேன், நான் திட்டினா அவர் 10 நாள் பேசுகிறோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லவ் இருக்குல்ல இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில், அதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷனில் இருக்குமான்னு தெரியாது. டே நான் ஒரு வாரம் என் வேலை சமையல் முடிச்சுட்டேன், வீடை பார்த்தேன், அடுத்த வாரம் இது ஓன்ட்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம லேட்டாக வந்தாலும் என் பையனோ ஒரு 2 நாள் லேட்டாக வந்தால் டைம் இல்லை நான் கிளம்புறேன்னு சொன்னால் அந்த பசஞ்சு ஊட்டி விட்டு பண்ணுறோம்ல, அது பையனுக்கு பண்ணால் பரவாயில்ல. சம்டைம்ஸ் என் ஹஸ்பண்டே ஏதாவது கிளம்புறப்போ டக்குன்னு ஸ்பூனை போட்டு ஊட்டிக்கிட்டே போவோம், ஷூ போட்டவே பண்ணுவோம். இதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் ஒரு ஒய்ஃபோ ஒரு லவ்வரோ ஒரு ஹஸ்பண்டுக்கு அவங்களோட ரிலேஷன் பண்ணுவாங்களா, அந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்ப்பாங்களான்னு பார்த்தா
இட்ஸ் a big question mark. எனக்கு தெரிஞ்சு பசங்களுக்கே பண்ணுவாங்களான்னு தெரியல. இதில் எங்கே புருஷனுக்கெல்லாம் ஊட்டி விடுறது பார்க்கறது. ஆனால் உங்கள் லவ் ஸ்டோரி பயங்கர பியூட்டிஃபுல் மேம். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு மனுஷனை தெரியும் நமக்கு. அவருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி சரி நம்மளே இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்மளோட லைஃப் பார்ட்னர் ஆகுறதுங்கிறது இட்ஸ் a blessing தாண்டி இட்ஸ் a comfort டோட்டலாகவே. பட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு. நம்ம லைஃப் பார்ட்னர் ஐ நோ ஹிம் ரைட் ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணுறப்போ ஒரு கல்யாணம் புரிதல்னா அதுக்கப்புறம் ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்டாக இருக்கும்போது அராஜகமாக இருந்துட்டோம். அந்த அராஜகம் பிடிச்ச முகத்தை பார்த்தா லவ் வரணும் அப்படின்னா அந்த லவ்வை மீறி இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த வரைக்கும் அந்த லவ்ன்றது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தது. ஆனால் கல்யாணம் பண்ணுறப்போ அந்த காதல்ன்ற ஒன்று மலரணுன்ற போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்குள்ள. பட் அது ஒரு கட்டத்தில் பேசி 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 அது வந்துடும் அது. பட் அதுதான் நமக்கு முன்னாடியிலேருந்தே ஒருத்தரை பற்றி ரொம்ப நீங்கள் சொன்ன அந்த கம்ஃபர்ட் ஜோன் இஸ் வெரி மச் ட்ரூ. ஐம் வெரி மச் கம்ஃபர்டபுள் ஹியர். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவ்வளோ செட்டப் அவர் வந்து உங்களுக்கு ஓகே இதுக்கு நல்லா இருக்குமா, ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குமாங்கிற அளவுக்கு எங்கே விட போகிற, பின்னாடி விட போறியா, முன்னாடி விடாத, இப்படி அந்த மானிட்டரில் பார்த்து இப்படி தான் இருக்கணும், அப்பப்போ இது பண்ணி இதுலேருந்து அவர் சொல்லிட்டு தான் அவர் போவாங்க. சில இடங்களில் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இது வேற இடமா இருந்து ரொம்ப முடியாத இடமா அங்கேயே இருந்து கட்டு போய் இது நல்லா இல்லை இது பண்ணதுலேருந்து கரெக்டாக க்ரூம்டாக இருன்றதுலேருந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்ஃபர்ட் வந்து மற்ற நம்ம இப்போ தான் பாதிக்கு மேலே பழகிறப்போ அது வர்றது கஷ்டம். நாளடைவில் அது வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வயசாகிடும். ஸோ எங்களுக்கு என்னென்னா எங்களுக்கு கல்யாணம் பண்ணும்பொழுதே 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பை த டைம் வி மேரிட் நவ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் 20 years. ஸோ இட்ஸ் நவ் 30 years ஆஃப் ஜர்னி. ஸோ அந்த 31 yearsன்ற போது இன்னும் நாங்களெல்லாம் அப்படியே என்ன அசால்ட்டு தான் நமக்குலாம் எதுவுமே நமக்கு வி நோ ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் அண்ட் அவுட். ஒருத்தரை பற்றி எல்லாரும் தெரிஞ்சவங்க கிட்ட நம்மக்கிட்ட ஒரு இன்ஹிபிஷன்ஸுமே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ ஐ ஆல்வேஸ் டெல் இதெல்லாம் பார்க்குறப்போ நான் பசங்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஃபேமிலியிலேருந்து வளரப்போது எப்படி தெரியுமா, ஒரு பெண்ணுக்கு வந்து நம்ம அப்பா மாதிரி தான் இருக்கணும், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அப்படின்ற ஒரு ஆசையில் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பையன் வந்து நம்ம அம்மா எப்படி நம்மளை கேர் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் நமக்கு வரப்போகிறவங்களும் இருப்பான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர் வராங்க. நான் அப்போ தான் சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் பொண்ணெல்லாம் உனக்கு கிடைக்காதுடா, அது இன்றைக்கி நான் பண்ணிட்டேன் நாளைக்கு நீ பண்ணுறியா தான் கேட்கும், அதுக்கேற்ற மாதிரி உன்னை தயார்படுத்திக்கும் அப்படின்னு தான் நான் பசங்கிட்டே சொல்லுவேன். எஸ். அண்ட் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் தான் இப்போது நான் ஃப்ரெண்டாக இருந்து போகிறேன், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் அழகாக போகிற விஷயங்கள். இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்களில் வந்து எனக்கு செட் ஆகலை, லவ்வே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் செட் ஆகலை, நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா பிரிஞ்சு போயிடலாம், பிரேக். இந்த டேர்ம்ஸ் வந்து இப்போ இன்னும் ஜாஸ்தி ஆகுது. யார் பார்த்தாலும் ஓகே அவ்வளோதான், எனக்கு வந்து செட் ஆகலை, சீக்கிரமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த ஜென்ரேஷன்ஸ். ஸோ அதை பற்றி என்ன மேம் நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் யாருமே செட்டே ஆகாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த டிவோர்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அதுவும் கல்யாணம் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பில் மட்டும்தான் இருக்குது. இதே இந்த டிவோர்ஸ் வந்து இப்போது மேபி அம்மா அப்பா கிட்டலாம் வந்துச்சுன்னா அது இப்போ யோசிச்சு பாருங்கள், எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் செட்டே ஆகாது, நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? முடியாது. ஸோ எனி ரிலேஷன்ஷிப் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, எனக்கு ஒன்று பிடிக்கும், அதை நீ செய்ய மாட்டேங்கிற அந்த ஒரு கட்டாயம் வந்து எல்லாருக்கும் இருக்குது. அண்டு எனக்கு நீ இப்படி தான் இருக்கணும், ஆனால் நீ இப்படி இல்லை அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டையுமே அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்மளால் நம்ம பிளட் ரிலேஷன் நம்ம அம்மா அப்பா மாதிரியே நம்மளால் இருக்கவே முடியாது. ஏன்னா எனக்குமே ஐ ஹாவ் டிஃப்ரெண்ட் தாட்ஸ், ஐ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஐ எம் நாட் லைக் மை மாம். எனக்குன்னு ஒரு விஷன் இருக்குது அண்ட் ஐ ஒர்க் அக்கார்டிங்லி. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய தடங்கள் தான் வரும். நான் எல்லாரும் வரவங்களெல்லாம் நான் விட்டுட்டு பிரிஞ்சுட்டு தான் போய் பண்ணோம்னா நீங்கள் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாயிடும். எப்பவுமே ஒன்று சொல்லுவேன், இந்த தெரியாத பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிறத விட தெரிஞ்ச பேய் கூட இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிதான். அதாவது இந்த தெரிஞ்ச பேய் யாருன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம்ல, அம்மாவாக இருக்கட்டும், அப்பா அம்மா தங்க, நமக்கு இருக்கிற ஹஸ்பண்டு இல்லை பாய் ஃப்ரெண்டு லவ்வர், இவங்கெல்லாம் தெரிஞ்ச பேய். அதில் 1008 பிரச்சனை வரும். இது செட் ஆகாதுன்றதுக்காக நம்ம இன்னொருத்தரை தேடி போனோம் பார்த்தீங்கன்னா, அது இதை விட ரொம்ப மூர்க்கமாக இருக்கும். அந்த பிசாசை நம்மளால் மெயின்டைனே பண்ண முடியாதா இருக்கும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரிபடி ஆர் யூனிக். நம்மளால் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னை மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். என்னை தாண்டி நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ லவ்வாக இருக்கீங்களே, எல்லா விஷயத்துலையும் நான் அவருக்கு பிடித்த மனைவியாக தான் இருக்கேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நோ, நானே சொல்வேன் ஆன்சர். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப வாங்க போங்க
அந்த மாதிரி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த மாதிரிலாம் ஏதாவது படத்தில் பார்த்தா கூட ரொம்ப வியந்து பார்ப்பாரு. நாங்கள் 2 பேரும் யூடியூப்லாம் நடிக்கிறப்போ அதில் வந்து வாங்க போங்கன்னு பேசுகிற மாதிரி, இப்படியாவது நீ என்ன வாங்க போங்கன்னு பேச. ஸோ தட் மீன்ஸ் அவருக்கு ஏக்கம் மேம் How much he love பாருங்க. அப்படிங்கிறது. நான் போயிட்டு இங்க என்னடா வாடா போடான்னு நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவர் என்ன தான் கல்யாணம் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டார். இதுக்கு மேலே அவரால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா நான் வாங்க போங்கன்னு பேசுவேன்னு? இதுக்கு மேலே அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, அக்செப்ட் தான் பண்ணிக்கிட்டாரு. நமக்கு இப்படி தான், நமக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ இது நாளடைவில் இது ஒரு பிரச்சனையாகி இதுதான் ஒரு பிரச்சனை அவர் எடுத்துன்னு வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி மேபி எங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் போயிடும். ஏன்னா the moment you think that I am the husband, the moment you think that I am the wife, the problem starts. ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் ஏற்படும். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே கட்டுப்படுத்தவே படுத்தாதீங்க. ஜஸ்ட் லீவ் தெம். ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்மக்கிட்ட வருவாங்க. அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு இது தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு ட்ரிக், அது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அந்த ட்ரிக் அப்படிங்கிறத வந்து பார்க்குறவங்க லைட்டாக அப்படியே கேட்ச் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஏதோ இன்னும் கேட்ச் ஆகல. பட் ஸ்டில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. வாட் டு யூ திங்க் வந்து இதெல்லாம் பண்ணால் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது? எதையுமே பண்ணி ரிலேஷன்ஷிப்லாம் ஹோல்ட் பண்ண முடியாதுங்க. ஒரு சில இடங்களில் வந்து ஒருத்தவங்களுக்கு தோணலாம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேனோன்று. இட்ஸ் ஓகே, குட், யூ கேன் பி தேர். குழந்தைகள் வேணும்னு சொல்கிற கப்பல்ஸ் இருக்காங்க. ஒரு சில பேர் இப்போலாம் நான் பார்க்குறேன், எனக்கு குழந்தைகளே வேண்டாம். அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நிறைய கம்பல்ஷன்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வேண்டாம்னு இருக்கலாம். பட் எனி சான்ஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம லைஃப்பில் எதையும் மிஸ் பண்ணுறோன்ற அந்த எண்ணம் வராத வரைக்கும் தட் சாய்ஸ் இஸ் குட். whenever you feel that இப்போ நமக்கு வயசாயிடுச்சு, இப்போ நமக்கு யாருமே இல்லையோன்ற அந்த ஃபீல் வரப்போ நம்மளோட எண்ணம் வந்து தப்பாயிடுது. ஸோ நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கும்னா, இந்த எண்ணம் நம்ம கரெக்டாக இதில் தான் இருக்குமா, இது ஓகே தானா, எனக்கு இது செட் ஆகுமா, இவ்வளோதான். இப்போ நிறைய ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் போகிறப்போ ஒரு சில பேர் கம்ஃபர்டபுளுக்காக ட்ரெஸ் பண்ணுவாங்க, எனக்கு இதான் கம்ஃபர்டபுள் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளே இல்லைன்னா கூட இப்படி போனால் தான் அங்கே மரியாதை அப்படின்றதுக்காக போவாங்க. அந்த இடத்துல அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க, அது எனக்கு நல்லா இருக்கா இல்லை நான் அதை கேரி பண்ணுறேன்னா. அங்கே வந்து இட்ஸ் அ ப்ராப்ளம். என் ஹஸ்பண்டுக்கு இதுதான் பிடிக்கும், நான் அவங்களுக்காக இப்படி தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு எத்தனையோ பெண்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசை, ஆனால் அவருக்கு பிடிக்காது, அதனால் நான் போட மாட்டேன்னு. அதே வார்த்தை அவரும் எனக்கு இவளுக்கு இப்படி தான் இருக்கும்னு பிடிக்கும், நான் அப்படி இருக்கேன்னு அவரும் சொல்கிற, இவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தரும் சொல்கிற இருக்காங்க. ஒரு இடத்துல இது ஒன் வேவாக மட்டுமே போகிற இடங்களும் இருக்குது. அப்போ அந்த ஒன் வேல வந்து இட் இஸ் மியர் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஆனால் நான் என்ன சொல்லுவேன், ஓகே இவர் இல்லைன்னு இன்னொன்று போனால் இன்னொரு ஒருத்தன் 1008 கண்டிஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் இங்கே யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம வரல. ஒரு பாயிண்டில் நம்ம யார் மனசையும் தெரியாமல் எப்படியாவது ஏதோ ஒரு இடத்துல எல்லாரும் புண்படுத்துவோம். ஆனால் தெரிஞ்சு யார் மனதையும் புண்படுத்தாமல் நமக்கு பிடித்ததை செஞ்சு அடுத்தவங்களுக்கு உதவியாக இல்லைனாலும் உபகாரமாக இல்லாமல் போயிட்டாலே போதும், எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி அதான் சொல்கிறேனே, இதில் வந்து சில இடத்துல நான் சொல்லி நீ சொன்னல இதுக்காக செய்ய மாட்டேன்றவரெல்லாமும் பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்டும் அதில் ஒன் ஆஃப் இதான். சம்டைம்ஸ் நீ சொன்னல இதுக்கே நான் தலைகீழாக பண்ணுவேன்னு கூட சொல்லுவார். ஸோ அப்போ நம்ம சொன்னால் அதை செய்ய மாட்டார்ன்ற என்னென்ன விஷயங்கள்னு நமக்கு தெரிஞ்சு வச்சு அதில் அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். ஐயா இதுதான் நீங்கள் சொன்ன ட்ரிக். அப்போ லைக் ஸோ ட்ரிக் இஸ் when you start knowing the person, you should go deep into it, know that person, more than that know yourself. நம்மளை முதல்ல நல்லா புரிஞ்சிக்கணும். நமக்கு எங்கெங்க வரைக்கும் டாலரன்ஸ் பவர் இருக்குது, எங்கெங்க டாலரன்ஸ் பவர் இல்லை, அண்ட் எங்கெங்க இடத்துல நான் எனக்கு பிடிக்கலனாலும் அவங்கள நான் சந்தோஷப்படுத்துவேன். ஒரு சில இடங்களில் நான் எனக்காக மட்டும்தான் நிற்பேன், நான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன். இதற்கான ஒரு லைனை நாம் முதல்ல போட்டு வச்சுட்டு அடுத்தவங்களுக்கும் நீங்கள் இவ்வளோதான் பேசணும் என்னை பொறுத்து, இதுக்கு மேலே நீங்கள் பேசவே பேசாதீங்கன்ற அவங்களுக்கும் ஒரு ஸ்டாப் போடுற விஷயம் நமக்கு தெரிஞ்சு. அது எவ்வளோ பெரிய ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும். ஏன்னா அவங்க பேசுகிறது எந்த டைமில் பிடிக்கலனாலும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதும் தெரியணும். அவங்கள நாம் எப்படி சொன்னால் அவங்க அந்த வேலையை செய்வாங்கன்றதும் தெரியணும். ஸோ ரிலேஷன்ஷிப் சும்மா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. நிறைய விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணணும். இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணாங்க. 20 வருஷத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேசுதீங்க. ஸோ ஆனால் இன்றைக்கும் நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சில விஷயங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோமா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் சம்டைம்ஸ் ஓப்பனாக சொல்லுவார், இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னுவார். ஓகே எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு, வா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சில சமயம் அவர் அதை அப்படியே பண்ணுவார். நான் சொல்லுவேன், அம்மா இது நல்லாவே இல்லைம்மா, இப்படி தான் வரப்போறேன்னா எனக்கு இப்போ தான் பிடிச்சிருக்குன்னு ஒரே வார்த்தை. அப்போ சொல்லுவேன், நம்ம தான் இந்த ரூலே போடுறோம், நாம் எப்படி அவர்கிட்ட சொல்லவே முடியாது. அவருக்கு அதான் பிடிச்சிருக்கு, நான் சொல்லுவேன் வா பரவாயில்ல அப்படின்னு நான் ஏன்னா சொல்ல முடியாது. பிகாஸ் ஹீ லைக்ஸ், ஹீ வாண்ட்ஸ் டு கம் லைக் தட், இவ்வளோதான். ஸோ அவர் மனசுக்கு சம்டைம்ஸ் நம்ம பண்ணுறது நமக்கு தானே பிடிக்கணும். ஸோ
பீயிங் அ மாம், வாட் இஸ் த ரைட் பேரண்டிங்? அந்த குழந்தையை பிடிச்சி பால் கொடுக்கறது 3 மாதம் தானே வேலிட். அதுக்கப்புறம் நான் ஒரு அம்மாவாக தானே இருக்கேன். ஆனால் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சா 3 மாதத்தில் பிள்ளை பெற்றோன்னே கிடையாது. அப்போ அந்த குழந்தை நடக்கும்போது நான் வேற ஒரு அம்மாவாக பிஹேவ் பண்ணுறேன். அப்போ அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்போல்லாம் அவங்களாம் நம்மளை டீனேஜ் நான் நினச்சி நம்மளை எதாவது பண்ணிடுவாங்கன்னு பார்த்து வச்சு பெரம்பு எடுத்து விளாசுன்னு விளாசுவாங்க. இப்போ யாரையும் அடிக்கவும் முடியாது. ஸோ ஆஸ் அ 18-year-old மாம் எனக்கு இது புதுசு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வீடை எப்படி வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணுன்றத முக்கியமாக ஆண்கள் நிறையா கற்றுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இன் தட் நோட் பெண்கள் ஆண்கள்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும். அண்ட் குறிப்பாக ஆண்களுக்கு மெயினாக இப்போ இருக்கிற இதில் வீடையும் எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும் அண்ட் சமையல் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.